சேனலில் பார்க்க போகிறது மிளகு முட்டை மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டை 4, 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. பெரிய தக்காளியாக எடுத்து 1 நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, பெரிய பல் பூண்டு 5 எடுத்து நறுக்கி வச்சுக்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மிளகு ஜீரகத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, ரெசிபிக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம். கடாயை அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காயட்டும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். ப்ரௌன் கலராக வரணும் இந்த வெங்காயம். வெங்காயம் நல்லாவே ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை உரலில் நல்லா தட்டி இப்போ போடணும். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா நல்லாவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நல்லா உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு டேஸ்ட் இருந்தால் போடலாம். ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். எப்போவுமே கருவேப்பிலை எண்ணெயில் உடனே போட்டுறாதீங்க. இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா கருவேப்பிலையோட வாசனை நல்லாயிருக்கும். அடுத்து மிளகு ஜீரகத்தூள், இப்போ ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு மசாலாவோட இப்போ 1 கப் தண்ணி ஊற்றுங்க. இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வேகணும். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதித்து வேகணும். மிளகு முட்டை கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மல்லித்தலையை போட்டுக்கலாம். இந்த முட்டையை இந்த கிரேவியில் வைக்கலாம். இப்படியே ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வைப்போம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி முட்டையை அப்படியே கிரேவியோட திருப்பி விடணும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மிளகு முட்டை மசாலா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.